மூன்றாம் நாள் விரத முறைகள். மூன்றாம் நாளில் விரதத்தின் தீவிரம் சற்று அதிகரிக்கும். உடல் மற்றும் மன தூய்மையை நிலைநாட்ட பின்வருவனவற்றை செய்யவும். அதிகாலை வழிபாடு. அதிகாலை நீராடி நெற்றியில் திருநீறு அணிந்து முருகனை வழிபட வேண்டும். மந்திர ஜபம். இன்று ஓம் சரவணபவ் அல்லது ஓம் முருகா எனும் மந்திரத்தை 108 முறை அல்லது அதற்கு மேலாக ஜபிப்பது விசேஷம். நிவேதனம். முருகப்பெருமானுக்கு பிடித்தமான பால், தேன், கற்கண்டு அல்லது ஏதாவது ஒரு பழத்தை நைவேத்தியமாக படைக்கலாம். பாடல் பாராயணம். கந்த சஷ்டி கவசம் நிச்சயமாக படிக்க வேண்டியது. கந்தர் அலங்காரம் அல்லது கந்தர் அந்தாதி பாடல்களை வாசிப்பது புண்ணியத்தை தரும். ஹேஷ்டேக் உணவு முறைகள். உணவு நியதி. மூன்றாம் நாளில் உடல் சற்று தளர்வடைய வாய்ப்புள்ளதால் உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ப உணவை தேர்வு செய்யுங்கள். விரத வகை உணவு முறை. கடுமையான விரதம். நீர் மட்டும் அருந்தி அல்லது இளநீர் மட்டும் அருந்தி விரதம் இருப்பது. மிதமான விரதம். பால் மற்றும் பழங்கள் மட்டும் உட்கொள்வது. சாதாரண விரதம். ஒருவேளை மட்டும் உப்பு சேர்க்காத எளிமையான உணவை, ஆவியில் வெந்த இட்லி அல்லது கஞ்சி, மதியம் மட்டும் உட்கொள்வது. முதல் செய்ய வேண்டிய முக்கியமானவை. விரதத்தின் போது கோபம், பொறாமை போன்ற எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து பக்தி மற்றும் அமைதியுடன் இருப்பது மிக அவசியம். புண்ணிய கதைகள். முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்ய புறப்பட்ட கதைகளையும் அவரது திருவிளையாடல்களையும் வாசிக்கலாம் அல்லது கேட்கலாம். தானம். இயலாதவர்களுக்கு உணவு அல்லது நீர் வழங்குவது விரதத்தின் பலனை இரட்டிப்பாக்கும். மூன்றாம் நாள் விரதத்தை வெற்றிகரமாக தொடர என் வாழ்த்துகள். DSSM 786 சப்ஸ்கிரைப் தொடருங்கள்.